அனைவருக்கும் காலை வணக்கங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போவோம்னா, தினமலரில் உள்ள குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போவோங்க. இன்னும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலைங்க. இன்றைக்கி டேட் என்னென்னா 19/5/2026ங்க. 19 மே 2026 தினமலரில் உள்ள எடிஷனில் வந்தது, செவ்வாய்க்கிழமை. வாங்க ஒன் பை ஒன்னாக சால்வ் பண்ணலாம். 1. இந்திய அணுசக்தி திட்டத்தின் தந்தை. இந்திய அணுசக்தி திட்டத்தின் தந்தை அப்படின்னா யாருன்னா ஹோமி பாபா அப்படின்னு சொல்லுவோம். பதில் என்ன? ஹோமி பாபா. ஹோமி பாபா அப்படின்னா ஹோமி ஜஹாங்கீர் பாபா, டாக்டர். குவாண்டம் பிசிக்ஸில் இவர் பாபா சிதறல் அப்படின்னு இருக்குது, அது இவர் கண்டுபிடிச்சது தான். பாபா ஸ்கேட்ரிங், அதாவது அணுச்சிதறல்கள் அப்படின்னு சொல்லி டாபிக் இருக்குது. அதுபோக தோரியமில் கரண்ட் ரெடி பண்ணுறதுக்குள்ள டாப்பிக்கு. இவருக்கு 1954 பத்ம விபூஷன் அவார்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அவர் தான் இவர். 1 மேலேருந்து கீழே என்ன? ஈரான் மேற்பார்வையில் உள்ள ஜலசந்தி தினமும் தலைப்பு செய்திகளில் இடம்பெற்று வருகிறது. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ், ஹார்மோஸ் ஜலசந்தின்னு சொல்லுவோம். இங்கே ஹோ தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம ஹார்மூஸ்னு சொல்லக்கூடியது ஹோர்மூஸ் அப்படின்னு நீங்கள் தமிழில் எழுத வைக்கணும். இதுக்கு ஹா வந்தால் கரெக்டாக இருக்கும். ஆனால் பேப்பர்லெல்லாம் தமிழில் பார்க்கல ஹோர்மூஸ் ஜலசந்தின்னு தான் போட்டிருக்கோம். இது பெர்சியன் கல்ஃபும் கல்ஃப் ஆஃப் ஓமனுக்கும் நடுவில் இருக்குது. இங்கே தான் அமெரிக்க கப்பலில் கொண்டு நிப்பாட்டிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. 7 இடம் வளம் என்ன? சின்மயி, தீ ஆகிய பாடகிகளுக்கிடையே ஒப்பீடாக காத்தப்பட்ட பாடல் தொடக்க. முத்தமலை இங்கே கொட்டி தீரா. இது டக் லைஃப்பில் வந்துமா முதல் லைன் என்ன? முத்தமலை. சரிங்க. 2 மேலேருந்து கீழே என்ன? இந்திய நாடு. வேறு சொல்லல பால் ஆரம்பிச்சிங்கன்னா பாரதம்னு சொல்லலாம். இன்னும் 3 எழுத்துங்க. நாடு சொல்ல முடியாது, பாரத தேசம்னு சொல்லலாம். சரியாக இருக்குங்க. 5 மேலேருந்து கீழே என்ன? 2வது இடத்துல லை இருக்குங்க. தவறுகள், நம்ம செஞ்ச தவறுகளை வேறு என்னன்னு சொல்லுவீங்க. 2வது இடத்துல லை பிழைகள்னு அப்படின்னு சொல்லலாம். பிழைகள், மிஸ்டேக்ஸ். 9 இடம் வளம் என்ன? கேல ஆன்சருக்கு. இப்போது நடக்கும் யுகம். இப்போது நடக்கக்கூடிய யுகம் 4வது யுகமான கலியுகம். கலியுகம்னா நம்ம ஹிந்துசம் படி சொல்லக்கூடியது 4,32,000 வருஷம் உள்ளது தான் கலியுகம். 5,127 வருஷம் முடிஞ்சிருக்கு. 3 இடம் வளம் என்ன? பீட்சாவின் தாயகம். பீட்சா எங்கேருந்து ஆரம்பித்தாங்க சாப்பாடு பீஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா இத்தாலி நாட்டில் தான் பீஸா வந்தாச்சு. 4 எழுத்து கரெக்டாக இருக்குங்க. 4 மேலேருந்து கீழே என்ன? தாள ஆரம்பிச்சுக்குங்க. 2 வாத்தியங்களாம், 2 வாத்தியம் வேணுமா? பாலா இயக்கிய படம். பாலா இயக்கிய படம் அப்படின்னு பார்த்தா சசிகுமார் நடித்த தாரை தப்பட்டை சொல்லலாம். தாரை ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. தப்பட்டை படம் பேர் தாரை தப்பட்டை. சரிங்களா? தாரை தப்பட்டை 2014 சசிகுமார் அவங்க வரலட்சுமி சரத்குமார்லாம் நடித்தாங்கன்னு அந்த படம். 8 இடம் வளம் என்ன? உத்தரம் என்பதற்குள் வயது. வயதுக்கு வேறு சொல்லணும்னா உதரம்னு சொல்லலாம். இத்தை மட்டும் கட் பண்ணிட்டீங்கன்னா 4 எழுத்துல வருது. ஆமாம், 4 எழுத்து இடம் இருக்குது. பதில் என்ன? உதரம். சரியா போச்சா? 6 மேலேருந்து கீழே என்ன? சிங்க ராசி. சிங்கம் படம் போட்ட ராசி இதாக இருக்குதுங்க. சிம்மம். சரிங்க. 10 இடம் வளம் என்ன? அவரது டேஷ் இல்லாத கள்ளம் டேஷ் இல்லாத தன்மை அனைவரையும் வசீகரித்தது. வெகுளியாக இருக்கிறது, நல்ல கேரக்டராக இருக்கிறது, கள்ளம் கபடம் இருக்கிறது,
கெட்ட எண்ணங்கள் இல்லாமல், கள்ளம் கபடம் இல்லாமல் இருக்கிறது. சரிங்களா? அனைவருக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க. 15 இடம் வந்து வளம் என்ன? 3ஆவது எழுத்து டை இருக்குதுங்க. அபாயம் என்பதை குறிக்கும் சித்தரிப்பு. மண்டவோட பக்கத்தில் 2 எலும்பு போட்டிருக்கிறது தான் டேஞ்சருக்குள்ள சிம்பிள். நம்ம வந்து இங்கே டை வந்துக்கனால அபாயத்துக்கு வந்து டேஞ்சருங்கிறதுக்கு மண்டையோட சிம்பிள் தான் போட்டிருப்பாங்க. என்ன எழுதுவோம்? மண்டை ஓடு, அதாவது ஸ்கல் அப்படின்னு சொல்கிறோம், இல்லைன்னா கபாலம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்க. 14 மேலேருந்து கீழே என்ன? டேஷ் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். டேஷ் ஒரு நாளும் இருக்க வேண்டாமா? உலகநாதர் சொன்னது என்னன்னா, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், வஞ்சனை செய்வதோடு இணங்க வேண்டாம்னு சொன்னாங்க. இது சின்ன பிள்ளையில் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லிரிக்ஸ் கிட்ட ஞாபகம் இருக்கும். ஓதாமல் ஒவ்வொரு நாளும் படிக்காமல் எதுவுமே இருக்காதுங்க, ஏதாவது புதுசாக படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக். சரிங்களா? ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டும். சரி, 20 இடமிருந்து வளம் என்ன? கணீர் என்ற குரல் கொண்ட பின்னணி பாடகர் டிஆர் மகாலிங்கம்ங்க. 1940லேருந்து 50 டைமில் நடிகராக இருந்திருக்கார். நடிகர், பாடகர், பட தயாரிப்பாளர் எல்லாமே அவர் தான். 22 இடம் வந்து வளம் என்ன? கசம்கும் காய், பாகற்காய். பாகல் அப்படின்னு எழுதலாம். பாகற்காயை பாகல் அப்படின்னு சொன்னாலும் அது பாகற்காயை தான் குறிக்கும். சரிங்களா? 13 மேலேருந்து கீழே என்ன? இறந்தவரையும் இரவா புகழ் கொண்டவரையும் உணர்த்தும் சொல். இரவா புகழ் கொண்டவரை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அமரர். அமரர்னு எழுதுவீங்களா? அமரர்னு எழுதிவோம். இதில் இன்னும் 20 தாங்க. இந்த கொஸ்டினை பற்றி செக் பண்ணிக்குவோம். சரிங்களா? சரிங்க. 11 இடம் வந்து வளம் என்ன? இம்முல முடியுது. தேயிலைக்கு புகழ்பெற்ற மாநிலம். தேயிலைக்கு இந்தியாவில் புகழ்பெற்ற மாநிலம்னா எங்கன்னா அசாம் தான். சரிங்க. 12 மேலேருந்து கீழே என்ன? நறுமணம் கமலம் வைக்கும். நறுமணமாக இருக்குமாங்க. ஏன்னா மட டேஷ் என்ற வசவு சொல்லக்கும் இது பயன்படுது. மட சாம்பிராணி ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, மட சாம்பிராணி. ஆனால் வாசனைக்கும் யூஸ் பண்ணக்கூடியது என்னது? சாம்பி. மூணு எழுத்து சாம்பிராணிக்கு. ஓகேங்களா? கவனிச்சுக்கோங்க. 21 இடம் வந்து வளம் என்ன? நோய். நோயை வந்து நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? பிணி. பிணி அப்படின்னா நோய். ஓகேங்க. 17 இடம் வந்து வளம் என்ன? பிரபல பாலைவனம். பி வந்துக்கனால கோபி சொல்லலாம். ஓகே. 18 இடம் வந்து வளம் என்ன? 18 இடம் வந்து வளம் என்ன? தஞ்சை பெரிய கோயிலை எழுப்பிய மன்னன். ராஜராஜ சோழன்னு சொல்லுவீங்க. ராஜராஜன் தான் வருது. இங்கே வந்து ராஜராஜ சோழனுக்கு இல்லை, ராஜராஜன்னு எழுதலாம், இல்லை எதுன்னு போட்டுக்கலாம். ஆனால் அந்த கோயிலை பற்றி ஃபேமஸ் நம்ம சொல்லியே ஆகணுங்க. அந்த கோயில் வந்து நம்ம ராஜேஸ்வரன்னு சொல்கிறோம். 216 அடியில் விமானம். தமிழ் எழுத்துக்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. 216 எழுத்துக்கள். 216 எழுத்துக்கள் எதுக்கு வரும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. சிவலிங்கம் 12 அடி, பீடம் 18 அடி, ஒரே கல்லில் உள்ள நந்தி. எல்லாத்தையும் கூட்டுங்க. நம்ம தமிழில் பார்க்க மொத்த இடத்துக்கு 247 வந்தோம். 216 அடி விமானம், சிவலிங்கம், பீடம். சிவலிங்கம் 12 அடி, பீடம் 18 அடி, ஒரே கல்லில் ஆன நந்தி, நிழல் விழாத கோபுரம். தமிழோடைய 247 எழுத்துக்களையும் கொண்டாடக்கூடிய. 14 மேலேருந்து கீழே என்ன? ஒரு தாளவாத்தியம். ஒரு தாளவாத்தியத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம்?
ட்ராவில் முடியுதுங்க. இதை நம்ம அடுத்தவங்களுக்கு போடக்கூடியதுக்கும் சொல்லுவோம். என்னென்னா ஜால்ரா அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம பஜனைக்கு யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த எக்யூப்மெண்ட்டை தான் சொல்கிறாங்க. ஜால்ரா பஜனைக்கு யூஸ் பண்ணக்கூடியது. அந்த 2 மணி மாதிரி வச்சுட்டு அடிப்பாங்கள்ல அது. 17 இடமந்து வளம் வந்து நான் சொல்ல வந்து போச்சு. கோபி பாலைவனம் வந்து எங்கே இருக்குன்னா வட சீனாக்கும் மங்கோலியாவுக்கும் இடையில இருக்குது. சரிங்க. ஒரு தாள வாத்தியம் 14 மேலேருந்து கீழே. நம்ம எழுதவே இல்லையா? இப்போ தான் எழுதணும். ஓகே. சலங்கை ஒலி, ஜல் ஜல்னு என்ன கேட்கக்கூடிய சலங்கை ஒலி. சலங்கை ஒலி என்ன? ஜல். சரிங்களா? இதுதான் இன்றைய பதிலுங்க. தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தேன், கமெண்ட்டில் கொடுங்க, சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. சப்ஸ்கிரைபர். ஓகே. இன்றைய ஆன்மீக தத்துவம் உழைப்பில் உறுதி. முண்டாசு கவிஞர் மகாகவி பாரதியாருடைய